இங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்குமான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் போதுதான் இங்கே நாடு முற்றுமுழுதாக அபிவிருத்தி அடைகின்றது. அந்த அடிப்படையிலே மகளிரை மகத்தாக போற்றும் இந்த மாதத்திலே ஒரு பெண் வைத்தியருக்கு முன்னாள் இராணுவ சிப்பாயால் அனுராதபுரத்தில் ஒரு கொடூரம் இழைக்கப்பட்டுள்ளது. அவர் தனது பணி முடிந்து தனது ஓய்விடத்திற்கு சென்று கொண்டு இருந்தபோது ஒரு முன்னாள் இராணுவ சிப்பாயால் அவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த செயல் நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு பெண்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒரு பெண் பிரதமர் நாட்டிலே புதிய அரசாங்கத்தில் பதவியேற்ற இந்த நிலையில் எமது பெண்களுக்கான எதிர்காலம் பிறந்துவிட்டது. இனி பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் அதிகரித்துள்ளது, எமக்கு விடிவு ஏற்பட்டுள்ளது என்ற ஒவ்வொரு பெண்களும் இங்கே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு அரச உயர் பதவியில் உயிர்களை காப்பாற்றுகின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு வைத்தியருக்கு நடந்த இந்த நிகழ்வு பெண்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் இங்கே சிலிப்பூட்ட செய்துள்ளது. எம்மால் என்ன செய்ய முடியும்? பெண்கள் பாதுகாக்கப்படும் போதுதான் அந்த நாடு முற்றுமுழுதாக அபிவிருத்தி அடைந்ததாகிறது. ஆனால் இன்று அந்த நிலை காணப்படவில்லை. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எம்மால் குரல் எழுப்பத்தான் முடியும். ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே இன்று உயர்ந்த பதவியிலே வந்துள்ள பிரதமர் இதற்கான நடவடிக்கைகளை மிக தீவிரப்படுத்த வேண்டும். இந்த குற்றம் இழைக்கப்பட்டுள்ளது யாரால் என்று நாம் பார்த்தோமானால் முன்னாள் இராணுவ சிப்பாயாலே இழைக்கப்பட்டுள்ளது. இராணுவ சிப்பாயால் தமிழ் பெண்களுக்கு இந்த போராட்ட காலத்திலே எத்தகைய கொடுமைகள் இழைக்கப்பட்டுள்ளன என்பதற்கு இந்த நிகழ்வு அனைவருக்கும் ஒரு உதாரணமாக அமையும். இறுதி யுத்தத்தின் போது எமது இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்தார்கள் என நாமும் கூறினோம், சர்வதேசமும் கூறியது. ஆனால் இந்த அரசாங்கம் அதை செவிமடுக்கவில்லை. இன்று நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு குற்றச்செயல்களுக்கு பின்னாலும் முன்னாள் இராணுவ சிப்பாய்களே இருக்கின்றார்கள். அதை இன்று அரசாங்கம் கூட மறுக்க முடியாது. திட்டமிட்ட கொலைகளும் கூலிப்படைகளாகவும் இன்று இருக்கின்றது முன்னாள் இராணுவ சிப்பாய்கள் தான். எமது பெண்கள் காடியர்களால், அதாவது இராணுவத்தினரால் எவ்வாறு சூறையாக்கப்பட்டுள்ளனர் என்பதற்கு இத்தகைய நிகழ்வுகள் தான் ஆதாரம். இன்று இராணுவத்தின் முன்னாள் சிப்பாய்கள் இவ்வாறு துணிச்சல்கரமான செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு அன்றைய யுத்த குற்றத்தின் போது அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்படாமைதான் இதற்கான காரணம். அன்று அவர்கள் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டமைக்கு உரிய தண்டனை கிடைத்திருந்தால் இன்று அவர்கள் துணிகரமான செயல்களிலே ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். இது இன்று உலகத்திற்கே வெட்ட வெளிச்சமாயிருக்கின்றது. அத்தோடு இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. நாட்டின் பிரதமர் ஒரு பெண் என்று நாங்கள் புகழாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது என்பது ஒவ்வொரு இனமத மொழி கடந்து ஒவ்வொரு பெண்களையும் அச்சமடைய செய்திருக்கின்றது. இதற்கு காலதாமதமற்ற நீதி கிடைக்கப்படுவதோடு தொடர்ந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் சட்ட ரீதியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும். இன்று நாம் அனுராதபுரத்தில் நடந்த இந்த ஒரு நிகழ்விற்காக இங்கிருந்து குரல் எழுப்புகின்றோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? நாங்கள் இன மத மொழி கடந்து பெண்களாக ஒன்றிணைந்துள்ளோம். இனி எமது நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் பெண்களுக்கு இப்படியான அநியாயம் நடக்கக்கூடாது. எங்கள் மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது, பெண்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கு காலதாமதமற்ற உடனடி நீதி கிடைக்க வேண்டும். அதோடு அவர்கள் மேலும் எவ்வாறெல்லாம் பாதுகாக்க முடியுமோ பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை எமது அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும். இலங்கையில் வாழ்கின்ற அத்தனை பெண்களது உள்ளத்திலும் இடியாக இறங்கியுள்ளது. இந்த சபல நிலையை அறியும் போது இதயம் ஒரு முறை துடிக்க தவறியதாக உணர்வதில் ஐயமில்லை. போற்றும் வைத்தியத்துறையில் கடமையாற்றும் ஒரு பெண்ணிற்கு இந்த கதி என்றால் சாதாரண பாமர மக்களின் நிலை என்னவோ? உண்மையில் மார்ச் மாதம் என்பது மலர்களுக்கு ஒப்பிடப்படும் மாதர்களை மகத்தாக பேணி பாதுகாப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே மார்ச் மாதத்தில் பல உயிர்களை பிரசவிக்கும் ஓர் மாது கசக்கப்பட்டு கண்ணியத்தை இழந்தது இதயத்தை பலவீனமாக்குகிறது. ஒரு பெண்ணாக இந்த சம்பவத்தை மீட்டு பார்க்க கூட மனம் விரும்பவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணை நினைக்கும் போது கண்கள் குளமாகின்றது. இலங்கை அரசிடம் கேள்வியொன்றை முன்வைக்க விரும்புகின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது அலங்கரிக்கப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் சோடிகைகளை களைவதோ அல்லது சுற்றுப்புற சூழலில் டெங்கு நுளம்புகள் பெருகின்றனவா என சோதித்து தண்டப்பணம் கூறுவது மட்டுமல்ல, இவ்வாறான கொடூர செயல்களை நெஞ்சில் துணிவோடு இழைக்கின்ற கலைகளை வேறெடுப்பதும் தான்.
உண்மையை கூறப்போனால் பெண்களின் மரியாதைக்கு பங்கம் விளைவிப்பவன் மீது எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் மட்டுமல்ல, உள ரீதியான துஷ்பிரயோகங்களும் தடுக்கப்பட வேண்டும். அதற்கான உரிய சட்ட நடைமுறையை அரசு முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். மேலும் நாடளாவிய ரீதியில் கடைபிடிக்கப்படும் மருத்துவத்துறையில் உள்ள பணியாளர்களின் சீற்றத்தோடு கூடிய வேலை இடைநிறுத்தம் மிகவும் வேதனையை தருகின்றது. மருத்துவம் என்பது உணவு, உடை, உறையிடத்தை காட்டிலும் அவசியமானது. இறைவன் படைத்த உயிருக்கு மறுவாழ்வளிக்கும் உரிமையுடைய உயரிய பணி. இந்த உயர்வான பணி யாரோ ஒரு கீழ்த்தரமானவனின் செயலால் தீர்மானிக்கப்படுவதென்பது எவ்விதத்திலும் பொருத்தமாகாது. எனவே மருத்துவத்துறையில் உள்ள அனைவரையும் தங்களது பணிகளை தொடர்வதற்கான அனைத்து தயவுகளையும் நம் மதிப்பிற்குரிய பிரதமர் தயவுடன் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பெண் பிரதமரை கொண்ட நாட்டில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி நாட்டின் மொத்த ஆளுமையையும் கேள்விக்குறியாகின்றது. குற்றவாளி எவ்வித பாரபட்சமின்றி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இனியொரு முறை இவ்வாறான இழிச்செயல்களை செய்ய எண்ணம் கொள்பவனுக்கு இந்த சம்பவத்திற்கான தண்டனை பயமளிக்க வேண்டும். இலங்கையின் எதிர்கால குடிமக்களின் அகராதியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை என்ற சொல்லின் பொருள் அறியாமல் இருக்கப்படுவது. நன்றி. நான் ஒரு முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர் மெம்பர். அதே வேளையில் மார்ச் மாதம் என்பது பெண்களுக்கான மாதம். அது அன்று தொடக்கமே இந்த மாதத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். கடந்த சர்வதேச மகாநாட்டிலே சரோஜா சாவித்ரி போல் அவர்கள் சொன்னது, இந்த பெண்களுக்கான நிறைய திட்டங்களை உள்வாங்குவது. அது மார்ச் மாதம் 9ஆம் தேதி. ஆனால் 10ஆம் தேதி இந்த பயங்கரமான இந்த விஷயம் மிகவும் துக்ககரமானதும் ஒரு பெரிய வன்முறையானது. அந்த வன்முறைக்கு உட்பட்டவர் அந்த புனித ஸ்தலத்துக்கு போய் கத்தி முனையில் அவள் துன்புறுத்தி போட்டு இல்லாமல் சொறையும் சொல்லி போட்டு போயிருக்கிறேன். ஆனால் இது பெண் வைத்தியர், ஒரு வைத்தியர் எங்களோட உயிரை காப்பவர் என்ன. ஆனால் அந்த உயிரை காக்கிற அந்த பெண்ணுக்கே இந்த கெதி என்றால் இங்கு வாழும் எல்லா பெண்களும் அவர்களுக்கு இந்த நிலை அவருக்கு உரிய தண்டனை வழங்காவிட்டால் இது சாதாரணமாகி போய்விடும். அவருக்கு உரிய நீதி கோரி அது மட்டுமல்ல, அவருக்கு உதவி செய்த அந்த இருவருக்கும், ஒரு பெண்ணுமான அவருக்கும் தகுந்த தண்டனையை வழங்க கோரி நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் யாழ் தீபகம் பெண்கள் வலையமைப்பில் உறுப்பினராக இருக்கிறேன். இப்போ நாளாந்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ள பெண்கள் வன்முறைகள் கூடிக்கொள்ள போகுது. நாங்கள் அதை கண்டு காணாமலும் தெரியாமலும் மக்கள் இருந்து கொண்டிருக்கணும். நாங்கள் எங்களோட மக்களுக்கு அது சம்பந்தமாக தெளிவூட்டலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இதை பார்க்குற ஊடகங்களும் பிரதமரும் இந்த பெண் வன்முறைக்கு உட்படுகின்ற மக்களுக்கு ஒரு சரிவான தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் என்றும், அடுத்து இந்த பாதிக்கப்பட்ட வைத்தியருக்கு உடனடி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் உங்களை தீவக பெண்கள் வலையமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.